நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்கிற இந்த 15 வயசு பையன் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்கேம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றத உங்களால நம்ப முடியுதா? உங்கள நிறைய பேருக்கு இந்த பையனை தெரிஞ்சிருக்கும். இந்த பையனோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து கொடுவை அன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட். இவன் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லி எல்லா ஃபேமிலிஸ்க்கு வந்து விபூதி அடிச்சு விட்டுருக்கான். இந்த பையன் நம்ம டிவிக்கு விஜய் இருக்காருல்ல, அவரோட தீவிரமான ஒரு ரசிகர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இன்னும் ஓட்டர் ஐடிலாம் இல்லை, 15 வயசு தான் ஆகுது. இந்த பையன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கான். அவங்க அம்மாவுக்கு பர்த்டே கிஃப்டா மகேந்திரா தார் கார் இருக்குல்ல, அந்த கார் வந்து வாங்கி கொடுக்க போறேன் ஃபேமிலிஸ். அதுக்கு எனக்கு பணம் எப்படி கிடைச்சது அப்படின்னா, நான் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பண்ணேன். அது நீங்க உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த பையனுக்கு டிஎம் பண்ணிருக்காங்க. அதுல நிறைய பேர் ஏமாந்தும் போயிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதுல பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. என்னன்னா, இந்த பையனுக்கு டிஎம் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் பணம் அனுப்ப சொல்லியிருக்கான். இவங்களும் அனுப்பிட்டாங்க. அனுப்புனதுக்கு அப்புறமா என்ன சொல்லியிருக்கான், அது வந்து லாஸ் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் பணம் அனுப்புங்க அப்படின்னு கேட்டிருக்கான். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இல்ல எனக்கு வேண்டாம், என்னால பணம் அனுப்ப முடியாது, அந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு ரெஸ்பாண்டே பண்ணல. இவங்க திரும்ப நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அந்த பையனோட சைட்ல இருந்து ப்ராப்பரா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வீடியோ போட்டிருக்காங்க. அவங்க அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா நிறைய பேர் இதே மாதிரி நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் 1000 ரூபாய் அனுப்பியிருக்கேன், நான் 2000 ரூபாய் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெளியே வராங்க. இத பத்தி அந்த பையன் எக்ஸ்பிளைன் கொடுத்து ஒரு வீடியோ போட்டுருக்கான். என்ன அப்படின்னா, நான் ஸ்கேன் பண்றேன்னு எல்லாருமே சொல்றீங்க ஃபேமிலிஸ். அவ்வளவு நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னு போட்டுருங்க ஃபேமிலிஸ். அதுல ஒரு 10-20 பேருக்கு மணி லாஸ் ஆயிடுச்சு. ஏன் நான் மட்டும் தான் கேம் ப்ரொமோஷன் போட்டுட்டு இருக்கேன்னா, இங்க இருக்க எந்த யூடியூபருமே கேம் ப்ரொமோஷன் போடவே இல்லையோ. இவ்வளவு தூரம் வளர்ந்து வராது பொறாமையில எல்லாரும் நான் ஸ்கேம். நான் ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று சொன்னேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு, அதை பண்ணாங்க. அது மூலமா ஒரு 20-30 பேருக்கு லாஸ் ஆயிருச்சு அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா சொல்றோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று கேட்குறாங்க, என்னன்னா நான் மட்டும் தான் ஆன்லைன் கேம்லாம் ப்ரொமோட் பண்ணேன்னா மற்ற இன்ஃபுளுசர்லாம் பண்றது இல்லையா, ஏன் அவங்க எல்லாம் கேட்க மாட்டீங்க, நான் பண்ணா மட்டும் ஸ்கேம் பண்ணிட்டேன் ஏன் சொல்றீங்க அப்படின்னா, நான் வந்து சீக்கிரமே வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என் மேலே எல்லாரும் பொறாமப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் கேம்ஸ் ப்ரொமோட் பண்ற மற்ற இன்ஃபுளுசர் எப்படி பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு லிங்க் அனுப்பிட்டு நீங்க அதுல போய் பணம் கட்டி நீங்க விளையாடுவோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, யாருமே வந்து எனக்கு காசு அனுப்பி கொடுங்க, நான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் உங்களுக்கு தரேன் அப்படின்லாம் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. தம்பி நீ மட்டும் தான் அப்படி சொல்லிட்டு இருக்கிற. ஸோ உஷாரா இருங்க, யாரையுமே நம்பாதீங்க. இந்த மாதிரி சும்மா உட்காந்துட்டு நீங்க கேம் விளையாடினா பணம் கிடைக்கும், இந்த ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்கும் ஆன்லைன்ல அப்படின்னு சொல்றது எல்லாமே 99% வந்து ஃப்ராடு தான். எதையுமே நம்பாதீங்க, உஷாரா இருங்க.